ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகம் தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இறால் வாங்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கவர் இறால் வாங்கினோம். ஆனால் பாருங்கள், கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஓடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் வந்து இறால் சின்னதாக இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா வெஜிபிளாகவும் இறாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு வந்து உள்ளி, தக்காளி, மிளகா, ஒரு லெமனு இவ்வளோ எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். வந்து இஞ்சி, பூண்டு, புதினால, மிளகா, இது வந்து பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கத்தெல்லாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் வச்சுக்கோங்க, நம்ம வதக்கும்போது போடுறதுக்காண்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே அரைச்சி எடுத்து சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் காய போட்டு பிரிஞ்சலை 2 பேருக்கு 2 லவங்கம் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்தியன் கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம உள்ளி பூண்டு பேஸ்ட்டு ஊற தண்ணி, இது நல்லா வசக்கு தண்ணி, இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். உள்ளி நல்லா வதங்கி வந்தோன்னா கரம் மசாலா பொடி, நம்ம அரிசி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் தண்ணிக்கு 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே அரிசி போட்டுக்கிட்டு 2-3 நான் வந்து 2 விசில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் டக்குன்னு குழஞ்சிடுது இந்த குக்கர் வந்து. அதனால் 2 விசில் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இறாலுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சிக்கன் 65 இது வந்து, அப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மசாலாவில் விரவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 5 நிமிஷம் ஆகட்டும். அப்படியே நம்ம சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா சோறு திறந்து பார்த்தா, விசில் எடுத்து பார்த்தா செம்மையான டேஸ்ட்டான வெஜிபிளாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பாடு வந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.